நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. சரோ, குழந்தைக்கு இந்த சட்டையை போட்டு விடு. வாங்கிக்க. என்னப்பா திடுதுப்புன்னு குழந்தைக்கு துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதுல ஒரு விசேஷம் இருக்குது. என்னப்பா கையில மோதிரம்? ஆச்சரியமா இருக்கு, என்னால நம்பவே முடியல. இது வா, யாரு போட்டாங்கன்னு தெரிஞ்சா இன்னும் ஆச்சரியப்படுவேன். யார்ப்பா போட்டாங்க? போஸ்மா, அவன் சம்பாரிச்ச பணத்துல இருந்து ஆசியானுக்கு போட்டான். அப்படியா? அடேங்கப்பா. பரவாயில்லையே சம்பந்தி, எதுக்கு ஆகாத மருமகனே மோதிரம் வாங்கி போட்டாச்சு. நல்ல யோகக்காரர் தான். 5 பொண்ணை பெற்றிருக்கீங்க. விரலுக்கு ஒரு மோதிரம்னாலும் 5 போடுறதுக்கு 5 மாப்பிள்ளைங்க. அழகர் குலத்துல அப்ராணியா பிறந்தாலும் நல்ல யோகத்துல தான் பிறந்திருக்கீங்க. என்ன சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? நான் ஒண்ணு கூடுதலா சொல்லலையே. உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு சம்பந்தமும் அவ்வளவு நல்ல சம்பந்தம். ஏன் தலையெழுத்த பாருங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிற மாதிரி இருக்க. வந்தது எல்லாமே என்ன நோகடிச்சதுதான் மிச்சம். இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். சம்பந்தியம்மா, ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க? உங்களுக்கு வந்த சம்பந்தம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோமா. உங்க குழந்தைகளை பத்தி பேசுங்க. மாணிக்கு மாதிரி பிரியமான ஒரு பையன், செல்வம் மாதிரி அருமையான ஒரு பொறுப்புள்ள புள்ள, இதுக்கெல்லாம் ஈடு என்ன உண்டுங்களா? தங்கமான 2 ஆம்பளை பசங்க, நிர்மலா பொண்ணுக்கு கண்ணறிஞ்ச ஒரு படிச்ச மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளையோட சீக்கிரமா அது அமெரிக்கா வேற போக போகுது. எனக்கு புரியுதுமா. செல்வன் தம்பியை பார்க்கும்போது உங்க மனசு சங்கடப்படத்தான் செய்ய. என் மனசுல பட்டது ஒண்ணு சொல்லிட்டுமா. செல்வன் தம்பிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோமா. ஆமாம்மா, தப்பு பண்ணது அந்த பொண்ணு, தண்டனை நம்ம தம்பிக்கா. இதுக்கு முன்ன நடந்த கல்யாணத்தை ஒரு திருஷ்டி பரிகாரம் மாதிரி நினைச்சுக்குவோம். என்னப்பா சொல்றீங்க? ஆமா சர்வோ, நான் 5 பொண்ணுகளை பெத்துவேன். செல்வத்தை இந்த நிலைமையில பார்க்கும்போது ஒரு தாயோட மனசு என்ன பாடுபன்னு எனக்கு புரியுதுமா. செல்வ வாழ்க்கைய இப்படி வீணா போக விடக்கூடாது. மறுபடியும் அதுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தை நம்ம உண்டு பண்ணணும். செல்வத்தை போறப்ப வர்றப்பெல்லாம் பார்க்கும்போது என் மனசு ரொம்ப துடிச்சு போகுது. அவனை அப்படியே விட்டுறக்கூடாது. எனக்கு புரியுதுமா. அம்மா, குழந்தைங்க சந்தோஷமா இருந்தாதான் பெத்தவங்க சாப்பிடுறது உடம்புல ஒட்டும். உங்க சங்கடம் எனக்கு புரியுதுமா. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? செல்வன் தம்பிக்கு பொருத்தமான ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு நானாச்சு. இதை எடுத்து வச்சுக்க, நான் வரட்டுமா? என்னப்பா இப்பதானே வந்தீங்க, சாப்பிட்டுட்டு போலாமே. இல்லம்மா, நான் ஏற்கனவே சாப்பிட்டாச்சு. இது பேசின வேலையில ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும். இங்க வந்து சாப்பிடுறேன். வரட்டுமா? வரமா? சரிங்க ராஜா, வரட்டுமா? வா, நம்ம தாத்தா டாடா செல்லமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல ராஜகண்ணு. எப்பவுமே பாத்திரங்களை வாஷிங் பவுடர் போட்டு துலக்கினா மட்டும் போதாது, தொடச்சு வைக்கணும். ஏன்னா உப்பு தண்ணி பாரு துரு பிடிச்சிரும். நான் எப்ப எது பண்ணாலும் முழுசா தெளிவா பண்ணுவேன்னு தெரியல உனக்கு. ஏன் தெரியாம? அதான் பட்டாசு கடையில ஒரு பட்டாசு கூட மிச்சம் இல்லையே, அது ஒண்ணு பத்தாது. எதுக்கு இப்ப தவறான விஷயங்களே உதாரணமா எடுத்துக்கிற? எப்பவுமே பெட்டர் சைடு பாரு. ஒன்னும் பார்க்க வேண்டாம். எத்தனை நாளைக்கு தான் இப்படி வெட்டியா பொழுது போக்கிட்டு இருக்க போறீங்க? பேசாம கோபியோட சேர்ந்து பிசினஸ் பண்ணிருக்க கூடாது? எல்லாம் சரிதான், ஆனா ஆரம்பத்துல இருந்து அவன் கூட பிசினஸ் பண்ணானா கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. என்ன யோசனை? இங்க பாருங்க, கோபி இப்ப ஏதோ பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பேசாம அவர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணுங்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்கிறது? கோபி கூட சேரலாங்கறியா? யோசிக்க வேணாமா? உங்க லட்சுமணன் மாமா மாதிரி விளங்காதவர் கூட சேர்றதுக்கு தான் யோசிக்கணும். கோபி கூட சேர்றதுக்கு யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா அவர் கூட சேர்ந்தாதான் நீங்க உருப்பிடுவீங்க. ஓகே, நீ என் பெட்டர் ஆஃப் நீயே சொல்லிட்ட. அப்புறம் என்ன, கோபி கிட்ட பேசிடுவோம். முதல்ல போய் அதை செய்யுங்க. கோபி, என்ன ஏதோ பெரிய ரேஞ்சில பிசினஸ் பண்ண போறியா? ஏஜென்சி நியூஸ் வந்தது, உண்மையா? யார் சொன்னா?
இல்ல பச்சி சொல்லுச்சு. உண்மைதான். ஏண்டா எங்களையெல்லாம் அதை சேர்த்துக்க மாட்டியா? இவ்வளவு வளர்ந்துட்ட, ஆனா புத்திசாலிங்களை மதிக்கிறத நீ எப்பதான் கத்துக்க போற? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச ஆளை தான் சேர்த்துக்கியா? எழுத்தெடுத்தா கையெழுத்து போடுறான் போஸ், அவனெல்லாம் பாட்டெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்ப எதுக்கு அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி மட்டும் பேசுங்க. இப்ப என்ன உங்களையும் இந்த தொழில சேர்த்துக்கணுமா? அதேதான், என் விருப்பம் மட்டும் இல்ல, மேலெடுத்து உத்தரவும் கூட. என்ன ஏற்கனவே ஒரு தடவை சொல்லாம கொல்லாம ஒரு ஆர்டர் எடுத்து வந்து நீங்களா பார்ட்னர் சொல்லி சேர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த தொழிலை பத்தி என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? உங்களை எப்படி நம்புறது? எஸ் அஃப்கோர்ஸ். அப்ப நான் அந்த பட்டாசு பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருந்தேன், அதனால இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. உனக்கு தான் தெரியுமே, நான் ஒரு பிசினஸ்ல இறங்கிட்டா அப்படியே ஃபயர் ஆடுவேனே. அதான் நல்லா தெரியுமே. ஒரு மாசம் வரைக்கும் மூஞ்சி முறையெல்லாம் காயத்தோட தெரிஞ்சுக்கிறேன். இப்ப அந்த பேச்செல்லாம் வேணாம், என்ன சேர்த்துக்கவே மாட்டியா? அண்ணா நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கங்க. இப்ப நான் பெரிய லெவல்ல இந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். இப்ப எனக்கு ரொம்ப பணம் தேவைப்படுது. நீங்க பணத்தை கொடுத்துட்டு இதுல பார்ட்னர் சேர்ந்துங்க. உங்களை நான் சேர்த்துக்கல, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. பணம் வேற போடணுமா? பட்சி இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே என்ன இல்லை. பேசுறீங்க நீங்க? பார்ட்னர்ஷிப்னா அப்புறம் பணம் போட வேணாமா? பெரிய பிசினஸ் மேக்னட்டா பார்ட்னர்ஷிப் அதுன்னு விவரம்லாம் பேசிக்கிட்டு. கோபி, நான் தான் இவரை உங்ககிட்ட பேச சொன்னேன். ஓ நீங்க தான் அந்த பட்சியா? என்னது பட்சியா? ஆமாமா, அண்ணே உங்களுக்கு பட்சின்னு செல்லமா ஒரு பேர் ஒண்ணு வச்சிருக்காரு. அது வேற ஒண்ணும் இல்ல ராஜகண்ணு, நீ என்னோட இதய கிளி இல்லையா, அதனால உன்னை செல்லமா பட்சின்னு சொன்ன, அவ்வளவுதான். அண்ணே பட்சினா பறவைகள்னு அர்த்தம். அதுல ஆந்தையும் உண்டு கழுகும் உண்டு. என்ன நீ லட்சுமண மாதிரி பேசிட்டு சரி இருக்க? விடுங்க அண்ணி. நிலைமை என்னன்னா எனக்கு இப்ப பணம் தேவைப்படுது. அண்ணன் பணம் கொடுத்தாருன்னா இந்த தொழில பார்ட்னரா சேர்த்துக்குவேன். இதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. எவ்வளவு தேவைப்படும்? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம். குறைஞ்சது 30 இருந்து 40 ரூபா தேவைப்படும். கோபி, நான் ஆபீஸ்ல லோன் போட்டு எப்படியாவது அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு இவரை உன் கூட சேர்த்துக்கோ. இனிமேலாவது இவர் உருப்புறாரான்னு பார்க்கலாம். அண்ணி உண்மையே சொல்லணும்னா இதுல பார்ட்னர்ஷிப்பா அண்ணனை சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த பணத்தை கேட்கல. நான் ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கேன். இப்ப நீங்க பணத்தை கொடுக்கறது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பணத்தை கொடுங்க, எல்லாமே நல்ல விதமா நடக்கும். சரி, இன்னும் என்ன மிச்சம் இருக்கிற பாத்திரத்தை வந்து தொடங்க. வந்துட்டேன். ஹலோ பார்ட்னர், நம்ம 2 பேரும் இணைஞ்சு இந்த மிரண்டு வேலையெல்லாம் லட்சுமண மாமாவோட வச்சுக்கோங்க. ஓகே. என்ன விஜி சமைச்சிட்டு இருக்கியா? என்னங்க, என்ன பஞ்சாயத்து? நம்ம புதுசா யூனிட் ஒன்று ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதுல அண்ணனும் பார்ட்னரா சேர்ந்துக்கணுமா. அண்ணியோட ரெக்கமெண்டேஷன், பணத்தை கொடுங்க பார்ட்னரா சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டேன். அண்ணியும் பணத்தை ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன நினைக்கிற? என்னங்க நீங்க எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். இப்படி வா. என்னங்க என்ன பாக்குறீங்க? நம்ம குழந்தையோட வளர்ச்சியை ஒவ்வொரு நாளும் கவனிச்சுட்டு வரேன். குழந்தைன்னு சொல்றீங்களே, இது என்ன குழந்தைன்னு சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? சரி, உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்? என்ன விஜய், ஏதோ ஹோட்டல்ல சப்பாத்தி வேணுமா பூரி வேணுமான்னு கேட்கற மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கற. எனக்கு என்ன குழந்தை வேணும்னு கேட்டா கரெக்டா பெத்து கொடுத்துருவியா? உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்னு சொல்லுங்க. குழந்தையில என்ன வச்சு இந்த குழந்தை அந்த குழந்தைன்னு? எந்த குழந்தையா இருந்தா நம்ம குழந்தை தானே. ஆமா, உனக்கு எந்த குழந்தை பிடிக்கும்? எனக்கு ஆம்பளை பிள்ளை தாங்க. ஆம்பளை பிள்ளை அவ்வளவுதானே? அதான் எனக்கும் பிடிக்கும். என்ன குழந்தை பிறகுன்னு பாப்போம். இங்க பாரு பக்கத்து வீட்டு சுப்பிரமணி பாரு. என்ன மாமா, இவ ஏன் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கா? தெரியலையே. ஏய் சித்தி பாருமா வாசல்ல உட்கார்ந்துருக்கு பாரு. ஏய், என்னடி இது கல்யாண வீடு மாதிரி எல்லா லைட் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு? கரண்ட் பில் யார் கட்டுறது? அது இருக்கட்டும், நீங்க சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளவு லேட்டு? போன இடத்துல கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். எதுக்கு வெளியில உட்கார்ந்துட்டு உள்ள உட்கார்றதுக்கு என்ன? வீட்டுல தனியா இருக்க பயமா இருக்குக்கா. ஏய் என்ன பவானி நீ? இது நம்ம ஊரு நம்ம வீடு. இங்க இருக்கிறது உனக்கு என்ன பயம்? இங்க பாரு, அப்படியே பயமா இருந்துச்சுனாலும் உன் மாமன் பேரை சொல்லு, பேயே பயந்து ஓடி போயிடுறேன். என்னடி ஒண்ணுமே
எதுவுமே பேசாம இருக்க? அதான் மாமா சொன்ன மாதிரி நம்ம வீட்ல உனக்கு என்ன பயம்? வீட்டுக்குள்ள தனியா இருந்தா பழைய ஞாபகம்லாம் வந்து பயமுறுத்துதுக்கா. பழைய ஞாபகமா? அது என்ன? அது அந்த இளங்கோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சது, அப்புறம் கத்தியால குத்து வாங்கினது எல்லாம் ஞாபகம் வந்துச்சுக்கா. ரொம்ப பயமா இருந்தது. அதான் எல்லா லைட்டையும் போட்டுட்டு வெளில வந்து உட்காந்துட்டேன். என்ன பவானி நீ? எதுக்குமே பயப்படாத உன் போஸ் மாமே, உன் வாய்க்கும் கிண்டலுக்கும் பயப்படுறேன். நீ என்னமோ எதையோ பார்த்து பயந்துன்னு கதையெல்லாம் விட்டுட்டு இருக்க. போங்க மாமா. நீ எப்பேற்பட்ட ஆளு? உன் பேரை சொன்னா அந்த ராஜம்மாவே பயப்படும் போல இருக்கு. நீ என்னமோ சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க. ஐயோ அறுக்காதீங்க மாமா. சரி பவானி, நீ உள்ள போய் படிப்போம். வீடு வந்துருச்சு செல்லம். ஏ பவானி, என்னடி சமைச்சிருக்க? ரசம் வச்சேன்க்கா. சரி இந்தா இவ்வளவு பிடி, நான் அதை வரேன். சித்திக்கிட்டே இருமா. ஓ சரி சரி சரிடி சொல்லும். தனோ தனோ. என்ன மாமா? இந்த பணத்தை கொண்டு போய் பீரோல வை. என்னடி முன்ன பின்ன நம்ம பணத்தை பார்க்காத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க? அது இல்ல மாமா, பணத்தை பார்த்திருக்கேன். ஆனா அப்பா சம்பாதிச்சு கொடுத்த பணத்தை தான் பார்த்திருக்கேன். இப்பதான் நீங்க சம்பாதிச்சு கொடுக்குற இவ்வளவு பணத்தை முதல்ல பாக்குறேன் மாமா. இனிமே நமக்கு கவலையே இல்ல மாமா. ஏ மாமா, இதே மாதிரி நிறைய சம்பாதிப்பீங்கல்ல? அப்படி சம்பாதிச்சு வீடு நிலம் கார் வாங்கணும், நம்ம பொண்ணை படிக்க வைக்கணும், பெரிய ஆளா வரணும் மாமா. ஓ அப்படியா? ஆமா மாமா, இனிமே நமக்கு நல்ல காலம்தான். நீங்களும் நானும் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் மூக்குல விரல வைக்கிற அளவுக்கு வசதியா இருக்க போறோம் பாருங்க. ஓ சரி சரி. மாமா, இனிமே எவனாச்சும் உங்களை பார்த்து இளக்காரமா பேசினான்னு வைங்க, தப்பி தவறி கூட நான் பேச விட மாட்டேன். பேச விட்டுறேனா? அப்படி பேச நிப்பாட்டு. ரொம்ப ஆடாதம்மா. இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஆனவன் தான். ஆடுறதுக்கு என்ன தானே அப்புறம் தான் தெரிஞ்சு. தானோ 4 நோட்டை கண்ணில் பார்த்தோன்னே பெரிய பேச்செல்லாம் பேசக்கூடாது. நீ என்னமோ பெரிய தொழிலதிபர் கொண்டாடி கனவு கண்டுட்டு இருக்க போல இருக்கு. இந்த பணத்தை சம்பாதிக்கலாம் ரொம்ப சாதாரணம். அது இல்ல மாமா, ஒரு காலத்துல நீங்க பைசா கூட தேர மாட்டீங்கன்னு நானே நினைச்சிருக்கேன். தானோ இதெல்லாம் என்ன காசு? சில்லற காசு. மாணிக்கும் கோபி இவங்கெல்லாம் சம்பாதிக்கிற காசுக்கு முன்னாடி இது தூசு. அதை தெரிஞ்சுக்க. என்ன பெரிய மாணிக்கம்? ஒரு நாளைக்கு நீங்க அவங்களை விட பெரிய அளவுக்கு சம்பாதிக்க போறீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமா போதும். இப்ப இந்த அளவோட நிப்பாட்டிக்க. ஒரு காலத்துல நான் அவங்களோட 10 காசு அதிகமா சம்பாதிப்பேன்ல, அப்ப இந்த பேச்செல்லாம் பேசு. சரியா? சரிதானோ? சரி போதும். பணத்தை எடுத்துக்கொண்டு உள்ள வைமா. போமா. என்ன உள்ள போன்னு? போ. அடேங்க அப்பா, குட்டா ஓலப்பாயில ஒண்ணுக்கு போற மாதிரி எவ்வளவு பேச்சு பேசுவ நீ? என்ன வச்சு எழுதிட்டு இருக்க? செலவு கணக்கு எழுதிட்டு இருக்கேன். அதே ஸ்ரீராமஜெயம் எழுதுற மாதிரி முனிக்கு எழுதிட்டு இருக்க? சரி, நீங்க எங்க வெளியில போயிட்டு வரீங்க, அதை சொல்லுங்க. ஒரு இடம் ஒண்ணு பார்க்க போயிட்டு வந்தேன் விஜி. நம்ம புது கார்மெண்ட்ஸை பெருசா ஆரம்பிக்கிறதுக்காக. அப்படியா? ஆமா விஜி, மொட்டை மால் வச்சு நடத்திட்டு இருந்தோம். பெருசா ஆரம்பிக்கணும்னாக்க இடம் பத்தாது. அதனாலதான் வெளியில போய் நல்ல இடமா பார்க்கலாமேன்னு போயிட்டு வந்தேன். நமக்கு தான் இந்த தொழிலில் உள்ள நேக்கு போக்கெல்லாம் இப்ப தெரிஞ்சு போச்சே. அதனாலதான் தைரியமா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாங்கிற முடிவுக்கு வந்தேன். என்ன பணம் தான் கொஞ்சம் பத்தாம இருக்கு. அதை சரி பண்றது எப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல விஜி, புதுசா தொழிலை பெருசா ஆரம்பிக்கணும்னாலே கடுமையா உழைக்கணும், நிறைய அலையணும், நிறைய நேரம் இதுக்குன்னே செலவு பண்ணணும். நேரத்தை ஒதுக்கிட்டா போச்சுங்க. முதல்ல இப்படித்தான் சொல்லுவ. அப்புறம் தொழில ஆரம்பிச்ச பிறகு எந்நேரம் பார்த்தாலும் இந்த தொழிலை கட்டிக்கிட்டே அழுங்கன்னு என்னை பார்த்து சொல்லுவ. அப்புறம் எப்படி விஜி முன்னேறது? அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க கடுமையா உழைங்க, கண்டிப்பா நல்லா வருவீங்க. ஏங்க, இந்த பிசினஸ நீங்க மட்டும்தான் பண்ண போறீங்களா? ஏன் கேக்குற? ஒன்றும் இல்லை, போஸ் மாமாவுக்கு நீங்க எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இப்ப பண்ண போற பிசினஸ்லயே அவரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அவருக்கும் உதவியா இருக்கும். அவரும் நமக்காக எல்லாத்தையும் சிரமப்பட்டு செய்வாரு. அது மட்டும் இல்லைங்க, நான் சொல்றதுல வேற காரணமும் இருக்கு. என்ன? தனாக்கா முகத்துல இன்னைக்கு தாங்க ஒரு நல்ல சந்தோஷத்தை பார்த்தேன். அக்கா மனசுல இத்தனை நாளா நம்ம புருஷன் மத்தவங்க மாதிரி இல்லையே, ஒரு நல்ல நிலைமைக்கு வரலையேங்கிற சங்கடம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அவரும் மத்தவங்க மாதிரி 4 காசு சம்பாதிச்சு நல்லபடியா இருக்க முடியுங்கிற நம்பிக்கை தனாக்காவுக்கு இப்பதாங்க வந்திருக்கு. அது அவங்க முகத்துல தெளிவா தெரிஞ்சுதுங்க. அந்த அக்கறையில தாங்க சொல்றேன், உங்க கூட இருந்தா போஸ் மாமா நல்லபடியா வருவாரு. பாவம் அவரு எங்களுக்காக
ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷங்க. அவரை நாம சப்போர்ட் பண்ணணும். அவரை மாதிரி ஒரு விசுவாசமான ஆளை கண்டிப்பா நம்ம பார்க்கவே முடியாதுங்க. அவர் உங்க கூட இருக்கிறதாங்க நல்லது. ஏமிச்சி, நான் பெருசா தொழில ஆரம்பிக்க போறேன்னு தான் சொன்னேன் தவிர ஏற்கனவே இருந்தவங்கள கழட்டி விட போறேன் நான் சொன்னேன். நம்ம என்ன பண்ணாலும் எப்ப பண்ணாலும் போசனை நம்ம கூட தான் இருப்பாரு. சரி, அதை விடு. அது என்ன திடீர்னு தனா நீ மேல அவ்வளவு பெரிய கரிசனா? திடீர்னு அவங்களுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ற? எனக்கு எல்லார் மேலயும் பாசம் தான். தனாக்கா மட்டும் இல்ல, சரோகா, லீலா, பவானி எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். நாங்க அவ்வளவு ஒத்துமை. ஆமாமா, உங்க ஒற்றுமையில தான் தீவாளில பார்த்தனே, 5 பேரும் ஒற்றுமையில பின்னிட்டீங்களே. அது அந்த ஓடுகாலி அருந்ததியால வந்தவன. அப்ப கூட சகலைங்க நீங்க தானே சண்டை போட்டுக்கிட்டீங்க. நாங்க ஒண்ணும் எந்த பிரச்சனையும் பண்ணல. உங்களோட லட்சணம் அப்படி இருக்கு, எங்களை எதுக்காக குறை சொல்றீங்க? அடேங்கப்பா. என்ன என்ன அடேங்கப்பா? வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, எங்க 5 பேரையும் தனித்தனியா கூப்பிட்டு கேள்வி கேட்டு பாருங்க. நாங்க 5 பேரும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லுவோம். என்ன சகலைங்க மேலதான் தப்புனா? சும்மா இருங்க. கொஞ்ச நாள் சரோகாவும் தனோகாவும் பேசிக்காம இருக்கிற சூழ்நிலை வந்ததுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணோம் தெரியுமா? சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. நீங்க 5 பேரும் ஒற்றுமையின் சேரம் தான். உங்களுக்கு அபூர்வ சகோதரிகள் ஒரு பட்டமே கொடுத்துருவோம். அதே மாதிரி நாங்களும் ஒரு அபூர்வ சகலைகளா இருந்துட்டு போறோம். இத பாருங்க, உங்களுக்குள்ள சண்டையோ கருத்து வேறுபாடோ வரும். ஆனா எங்க 5 பேருக்குள்ள எந்த சண்டையோ சச்சரவும் வரவே வராது. 5 பேரும் எப்பவுமே ஒற்றுமையா தான் இருப்போம். நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.